இந்த ஊடக வாடகை வாயில் இருக்கான்ல, இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஊடக பொறுக்கிகள், இந்த பொறுக்கிகளை வைத்துக்கொண்டு அவன் சோசியல் மீடியாவில் வரதை வச்சு உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்கான், வீடியோ பேசிட்டு. மின்சாரத்தை எதுக்கு ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க, எதுக்கு அந்த இடத்த தரல. டேய், கரூர்ல முன்ன பண்ண போயிருக்கேடா. கரூர்ல தாவேக்கா ஏற்கனவே கேட்ட கரூர் ரவுண்டானா, பேருந்து நிலைய ரவுண்டானா, கரூர்ல கூடிய லைட் ஹவுஸ், கரூர்ல கூடிய உழவர் சந்தை பகுதியை கொடுத்திருந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 500 இருந்து 1000 பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமான கரூரும் மூழ்கி போயிருக்கும், முடங்கி போயிருக்கும். இவங்க திட்டமிட்டது நாமக்கல்ல இருந்து அப்படியே தேசிய நெடுஞ்சாலை வழியா வந்து அந்த அமராவதி ஆத்துப்பாலம் வழியா இறங்கி அப்படியே ஊருக்குள்ள ரோட் ஷோ போடலாம். ஒட்டுமொத்தமான அந்த கரூர்ல ஒரு ரோடு இருக்கு, ஒரு கோயம்புத்தூர் ரோடு ஒன்று இருக்கு, அந்த சாலை முழுக்க ரோட் ஷோ போகலான்னு திட்டமிட்டிருக்காங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது, ஒரு இடத்துல தான் பேச அனுமதி. ரோட் ஷோ முழுக்க போடலான்னு திட்டமிட்டிருக்காங்க. அது காவல்துறை அப்படி போட்டா ஒட்டுமொத்த கரூரும் முடங்கிடும், யாரும் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நேற்று வேற உங்களுக்கு வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, சனிக்கிழமை பெரிய விடுமுறை கிடையாது, எல்லா மில்களும் இயங்கக்கூடிய தான். அது பெரிய நெருக்கடியை கொடுத்துருந்தா காவல்துறை தவிர்க்கிறாங்க. அப்படி தவிர்த்தே இவ்வளவு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா, ஒருவேளை காவல்துறை இவங்க கேட்டது போல ரைட் ஹவுஸையோ, இவங்க கேட்டது போல உழவர் சந்தையோ, பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானையோ கொடுத்திருந்தா நிச்சயமாக 500 இருந்து 1000 பேர், ஏன் கூடுதலாக கூட மரணம் நிகழ்ந்திருக்கலாம். ஒரு பெரும் சோகம், ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான சோகமாக கூட அது மாறி நின்றுக்கும். இதுவே பெரும் சோகம் தான். குழந்தைகளும் பெண்களும், கர்ப்பிணி பெண்களும், மாற்றுத்திறனாளியுடைய குழந்தையும் இறந்து போனது பெரும் சோகம் தான். அது இதை விட பன்மடங்காக உயர்ந்திருக்கும். அப்போ